ரோடுன்னு இருந்தால் குப்பை கடக்க தான் செய்யும். வீடுன்னு இருந்தால் சண்டை சச்சரவு இருக்க தான் செய்யும். 1000 கோவம் இருந்தாலும் பொண்டாட்டி அடிக்காதீங்க. நான் வேலைக்கு போயிட்டா என் பொண்டாட்டி கேட்பா, என்னை ஒரு நேரமாக நினச்சி பார்க்குறியா, ஒரு ஃபோன் பண்ணுறியான்னு. ஆனால் இன்றைக்கி இந்த சாப்பாட்டு அள்ளி வாய்க்கு கொண்டு போனால் என் பொண்டாட்டி ஞாபகம் தான். குளிக்கலான்னு போய் சோப்பு எடுத்து மேலே போட்டால் என் பொண்டாட்டி ஞாபகம் தான். சட்டி போட்டால் என் பொண்டாட்டி ஞாபகம் தான். சட்டை போட்டால் என் பொண்டாட்டி ஞாபகம் தான். எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டி ஞாபகம் தான். அதுக்கு காரணமும் என் பொண்டாட்டி தான். எடக்க முழுக்கா வாயை கொடுத்தா. நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கல. ஓங்கி ஒன்று கொடுத்தேன். இந்த கட்டை விரல் என்ன ஆச்சுன்னே தெரில. இன்றைக்கி ஒரு வாரமாக இந்த விரலை மடக்க முடியல, நிமிட்ட முடியல, சோறு அள்ளி சாப்பிட முடியல. என் பொண்டாட்டி நினைக்காத நேரம் இல்லை. இந்த கையில் வந்து உக்காந்துட்டா என் பொண்டாட்டி, விரலில் வலியாக. என்ன கோவம் இருந்தாலும் பொண்டாட்டி அடிக்காதீங்க. அதுவும் பொண்டாட்டிக்கு அம்மா இல்லைன்னா அடிக்கவே அடிக்காதீங்க. இந்த கல்யாணம் பண்ண 7 வருஷத்தில் எனக்கு என் பொண்டாட்டிக்கு நிறையா சண்டை வந்திருக்கு. 2-3 முறை அடிச்சிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இப்போது என் மாமியார் செத்து போச்சு. என் பொண்டாட்டி தாயில்லை புள்ள. கோவத்தில் ஒரு அடி அடித்தேன். நான் ஓங்கி அடித்தது இந்த கை எப்படி போய் அவன் மேலே பட்டுதுன்னே எனக்கு தெரியல. இந்த கட்டை விரல் இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ என் பொண்டாட்டி நினைக்காத நேரமே இல்லை. உங்களுக்கும் உங்கள் புருஷன் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கணுமா? போய் எடக்க முடுக்கா வாயை கொடுங்க. ஓங்கி ஒன்று கொடுப்பான், கை வீங்கிரும். அப்புறம் உங்களே தான் நினச்சிட்டு இருப்பான். இந்த 10 நாளாக என் பொண்டாட்டி நினச்சிக்கிட்டே இருக்கிறேங்க. அதுலேயும் கை ஏதாவது வேலை செய்யக்குள்ளே இடிச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், பக்கத்தில் உட்காந்துன்னு கடவுள் இருக்கார் அப்படின்ற என் பொண்டாட்டி. இருக்காரு தான் போல்.